அது யூகேஜி கிளாஸ் ரூம். வகுப்பறையில ஒரு பெரிய பாக்ஸ் நிறைய பல கலர்கள்ல கிரையான்ஸ். டீச்சர் குழந்தைங்கள பார்த்து, குழந்தைங்களா, ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பிடிச்ச கலர் கிரையானை எடுத்து உங்க பேரை எழுதுங்க, எழுதிட்டு வீட்டுக்கு போகலாம்னு சொன்னாங்க. மாயாவை கூட்டிட்டு போக வந்த அம்மாவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா முந்தின நாள் தான் அவ மாயாவுக்கு அவ பெயரை எழுத சொல்லி கொடுத்திருந்தா. மாயா திருத்தமா தெளிவா எழுதுற வரைக்கும் அவளுக்கு நல்ல பிராக்டிஸ் கொடுத்திருந்தா. ஆனா மாயா அமைதியா உட்கார்ந்திருந்தா, எந்த கிரையானையும் எடுக்கல. டீச்சர் ஒவ்வொரு குழந்தை கையில இருந்தும் பேப்பரை கலெக்ட் பண்ணிக்கிட்டே வந்து மாயா பக்கம் வந்தாங்க. மாயா கையில இருந்த பேப்பர் வெறுமையா இருந்ததை பார்த்து டீச்சர் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல மாயா, நாளைக்கு நான் உன் பெயரை எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுக்கறேன், இப்போ பேக் எடுத்துட்டு கிளம்பு, பாய் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா போற வழியில குழந்தைகிட்ட, மாயா, உனக்கு தான் உன் பேரை எழுத தெரியுமே, அம்மா தான் சொல்லி கொடுத்தேனே, ஏன் உன் பேரை எழுதலன்னு கேட்க, மாயா அம்மாவை பார்த்து, நான் என் பேரை எழுதல, ஏன்னா எனக்கு பிடிச்ச கலர் கிரையான் அங்க இல்லன்னு சொன்னான். நாமும் பல சமயங்கள்ல இந்த குழந்தை மாயா மாதிரி தான் இருக்கும். எனக்கு பிடிச்ச வழியில தான் நான் போவேன்னு அடம் பிடிக்கிறோம். உன்னையே நினைச்சு அதையே மனசுல திடமா வச்சிருந்து அதையே எதிர்நோக்கி இருக்கிறோம். அழகான பாக்ஸஸ்ல பல வர்ணங்கள்ல கண்ண கவர்ற மாதிரி பல கிரையான்ஸ் இருக்குது. நம்மை சுற்றியுள்ள பல ஆசீர்வாதங்களை, பல நன்மைகளை பார்க்காம ஏதோ ஒன்னையே நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம். நமக்குன்னு சில திட்டங்களை வச்சிருக்கிறோம். கடவுள்கிட்ட அதை தரச் சொல்லி கெஞ்சறோம். நாம கேட்டதைத்தான் அவர் கொடுக்கணும்னு பிடிவாதமா நிக்கிறோம். கடவுள் நாம நினைக்கிறத விட அழகான இன்னொரு கிரையான கொடுக்க ஆவலா இருக்கிறாரு. வேற வழியில நம்ம வழிநடத்த காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கே நம்மள படைச்சவரோட விருப்பத்தை எதிர்க்காம முழு இருதயத்தோடும் அவருடைய வழிக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அவருடைய பாதை அடையாளம் காண மனத்தாழ்மை தேவை. அது நம்மகிட்ட இருக்குதா? கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார்.